first generation 1951 to 1956. The first generation marked the beginning of commercial computing. The first generation was characterized by high-speed vacuum tube as the active component technology. Operation continued without the benefit of an operating system for a time. First generation அடுத்து வரக்கூடிய கமர்ஷியல் கம்ப்யூட்டிங்க்கு ஒரு பிகினிங்காக இருந்தது என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் தான். இதில் மெயினாக யூஸ் பண்ண காம்போனன்ட் வந்து ஒன்று தான். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை ஸ்பீட் வேக்கம் டியூப்ஸை தான் நம்ம வந்து ஆக்டிவ் காம்போனண்ட்டாக இதில் யூஸ் பண்ணோம். இந்த ஜென்ரேஷன்லேயும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேயும் நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இல்லாமல் தான் நம்ம வந்து எல்லா ஆப்ரேஷன்ஸும் வந்து பண்ணோம். The mode was called closed shop and was characterized by the appearance of hired operators who would select the job to be run. Initial program load the system, run the user's program and then select another job and so forth. So இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் எல்லா ஆப்ரேஷன்ஸும் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா closed shop mode அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸையும் பொறுத்து தான் வந்து அவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான் வந்து அந்த டிபெண்டன்சி எல்லாமே இருந்ததுன்னு சொன்னோம். ஸோ அது வந்து எப்படி வந்து ஒரு ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹையர் பண்ணிடுவாங்க. ஹையர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ரேட்டர் வந்து என்ன ஜாப் செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறாரோ இனிஷியலாக அதை தான் வந்து அந்த ப்ரோக்ராமில் லோட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸரோட ப்ரோக்ராமாக ரன் பண்ணும். ஸோ அதை ரன் பண்ணி முடிஞ்சோடனே அடுத்து அந்த ஆப்ரேட்டர் எந்த ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறாரோ அந்த மாதிரியே தான் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நடந்தது. Programs began to be written in higher level procedure oriented languages and thus the operator's routine expanded. ஸோ அங்கே வந்து மெஷின் லாங்குவேஜ் 0th வந்து பார்த்தோம் அப்படின்னா மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம். அடுத்து வர பார்த்துக்க ஹையர் லெவல் ப்ரொசீஜர் ஓரியன்ட் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணனால ஆப்ரேட்டர்ஸோட ரொட்டீன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. The operator now select a job, ran the translation program to assemble or compile the source program and combine the translated object program along with any existing library. ஸோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹையர் லெவல் ப்ரொசீஜர் ஓரியன்ட் லாங்குவேஜஸில் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸுமே வந்து அவங்களோட ரொட்டீன்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ரேட்டர் வந்து ஒரு ஜாபை வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. அதை வந்து என்ன ப்ரோக்ராமில் இருக்குதோ அதை வந்து அசம்பிளி ப்ரோக்ராமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சோர்ஸ் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம், அதோடு சேர்த்து அது பழைய எக்ஸிஸ்டிங் லைப்ரரி இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்து நம்ம வந்து கம்பைன் பண்ணி ரன் பண்ணணும், கம்பைல் பண்ணணும். Programs that the program might need for input to the linking program loaded and ran the composite linked அதுக்கப்புறமா அந்த ப்ரோக்ராம் எந்தெந்த ப்ரோக்ராம்க்கெலாம் இன்புட் தேவையோ அந்தந்த ப்ரோக்ராம்ஸ்கெல்லாம் வந்துட்டு லிங்க் பண்ணுறோம். எந்தெந்த ப்ரோக்ராம்க்கெலாம் லிங்கிங் ப்ரோக்ராமோட இன்புட் வந்து தேவைப்படுது அப்படின்னு பார்த்து லிங்க் பண்ணி லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிடுது கம்பைன்டு ப்ரோக்ராம் ஆயிடுது. 2 ப்ரோக்ராம் லிங்க் பண்ண மாதிரி ஆயிருக்கு. ஸோ அந்த காம்போசிட் லிங்க்டு ப்ரோக்ராமை ரன் பண்ண ஆரம்பிச்சு அதே சேம் மேனரில் அடுத்தது செலக்ட் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சோர்ஸ் ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணி அதோட ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமையும் இதையும் லிங்க் பண்ணி எக்ஸிஸ்டிங் லைப்ரரியோட லிங்க் பண்ணி அதுக்கு இன்புட் தேவைன்னா அதை வந்து லிங்க் பண்ணி அதுக்கப்புறம் ரன் பண்ணுறோம் அந்த கம்போசிட் ப்ரோக்ராமை. இதே மாதிரி சேம் ஃபேஷனில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஜாப் எல்லாத்தையும் ரன் பண்ணுறோம். Application programs were run one at a time and were translated with absolute computer addresses. அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து அட் அ டைமில் ஒன்று மட்டும் தான் ரன் பண்ணி. இப்போல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எம்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம், எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிறோம் டிஃப்ரெண்ட் இதில். ஆனால் அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வந்து ஒன்லி அட் அ டைமில் ஒன்று மட்டும் தான் ஓப்பனே பண்ண முடியும், ஒன்று தான் ரன்னும் ஆகும். அண்ட் வேர் டிரான்ஸ்லேட்டட் வித் அப்சல்யூட் அதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அப்சல்யூட் கம்ப்யூட்டர் அட்ரஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தான் ரன் பண்ணுறோம். There was no provision for moving a program to different location in storage for any reason. Similarly, a program bound to specific devices could not be run at all if any of these devices were busy or broken. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே லொக்கேஷன்ஸில் தான் அந்த ப்ரோக்ராம் வந்து இருக்கும். நம்மளால் இப்போ வந்து வேறு டைரக்டரி அந்த மாதிரி வந்து நம்ம இப்போல்லாம் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் முன்னாடி இருந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை ஒரு லொக்கேஷனில் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து எந்த ரீசனுக்காக அதை வந்து மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டிவைஸோட வந்து பவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் வந்து ரன் பண்ண முடியாது எல்லாதும். அதே மாதிரி அந்த டிவைஸ் பிஸியாக இருக்கும் போதோ இல்லை ப்ரோக்கேஜ் ஆயிடுச்சுனாலும் நம்மளால் வந்து ரன் பண்ண முடியாது.
At the same time, the development of programming language was moving away from the basic machine language, first to assembly language and later to procedure-oriented language. The most significant being the development of Fortran. First வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து வேறு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் வந்துட்டு மெஷின் லாங்குவேஜஸ்க்கு ஃபஸ்ட்டு பேசிக் மெஷின் லாங்குவேஜஸ்க்கு மாற்றினாங்க. அதுக்கப்புறமா அசம்பிளி லாங்குவேஜஸ்க்கு மாற்றுறாங்க. அதுக்கப்புறமா ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜஸ். ஸோ அப்படியே டெவலப் பண்ணி கடைசியில் வந்து ஃபோர்ட்ரான் வந்து டெவலப் பண்ணாங்க. The second generation 1956 to 1964. The second generation of computer hardware was most notably characterized by transistors replacing vacuum tubes as the hardware component technology. செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட்வேர் மட்டும்தான் மெயின் திங்காக நம்ம நோட் பண்ண வேண்டியது. என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் ஹை ஸ்பீட் வேக்கம் டியூப்ஸ் யூஸ் பண்ணோம். பட் இங்கே அந்த வேக்கம் டியூப்ஸ்க்கு பதிலாக நம்ம டிரான்சிஸ்டர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் இங்கே ஹார்ட்வேர் காம்பனண்ட்டாக வந்து ஒர்க் பண்ண போகுது செகண்ட் ஜென்ரேஷனில். In addition, some important changes in hardware and software architectures occurred during this பீரியடு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த பீரியடில். For the most part, computer system remained card and tape oriented system. Significant use of random access devices, that is disks, did not appear until towards the end of the second generation. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டோரேஜுக்கு கார்ட்ஸு டேப் ஓரியன்ட் சிஸ்டம்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ரேண்டம் அக்சஸ் டிவைஸ் டிஸ்க்கு அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து அப்பியர் ஆகலை. இந்த செகண்ட் ஜென்ரேஷன் முடிகிற வரைக்குமே இது எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. நம்ம டிஸ்க்கு அந்த மாதிரி எதுவுமே வந்து யூஸ் பண்ண கிடையாது. Program processing was for the most part provided by large centralized computers operated under monoprogram batch processing operating system. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோனோ ப்ரோக்ராம்டு பேட்ச் ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பேட்ச் ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணனால ஸோ அது மூலமாக நம்ம வந்து சென்ட்ரலைஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ரோக்ராமாக வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி பேட்சாக வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். The most significant innovation addressed the problem of excessive central processor delay due to waiting for input or output operations. மெயின் ப்ராப்ளம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து சென்ட்ரல் ப்ராசஸர் ஒன்று தான் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு ஒன்றுன்னா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோனோ பேட்ச்னு சொல்லிட்டோம். மோனோ ப்ரோக்ராம் பேட்ச் ப்ராசஸிங்னு சொன்னோம். ஸோ ஒன்றொன்னா தான் ஆப்ரேட் பண்ணுறோம். அப்போ ரிமைனிங் ஜாப்ஸ் எல்லாம் அப்படி என்ன ஆகும் அப்படின்னா இன்புட் ஆப்ரேஷனுக்கும் சரி அவுட்புட் ஆப்ரேஷனுக்கும் சரி அது வந்து க்யூவில் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். Recall that programs were executed by processing the machine instruction in a strictly sequential order. அதே மாதிரி மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து அந்த ப்ரோக்ராம்ஸை ப்ராசஸ் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணும்போது எல்லாமே வந்து சீக்வென்ஷியல் ஆர்டரில் தான் இருக்கணும். As a result, the CPU, with its high-speed electronic component, was often forced to wait for completion of I/O operation, which involved mechanical devices that were order of magnitude slower. ஸோ நம்ம வந்து ஹை ஸ்பீட் எலக்ட்ரானிக் காம்பனண்ட் சிபியூ வந்து யூஸ் பண்ணுறதுனால எல்லா இதுவுமே வந்துட்டு ஒவ்வொரு இதுவும் ப்ராசஸ் ஆகணும். ஒவ்வொரு ஜாபும் வந்து ஃபுல்லாக ப்ராசஸ் ஆக முடிகிற வரைக்கும் ஐஓ ஆப்ரேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஐஓ ஆப்ரேஷன்ஸ் முடிச்சு அதுக்கப்புறமா அது சம் மெக்கானிக்கல் டிவைசஸில் அதாவது கார்டு ரீடர்ஸ் இல்லைனா டேப் ட்ரைவ்ஸில் போயிட்டு அது இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேக்னிடியூட் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணணும். These hardware developments led to enhancement of operating system. இந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண தான் அடுத்து வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ஹான்ஸ் ஆச்சு. IO and data channel communication and control became functions of the operating system, both to relieve the application programmer from the difficult details of IO programming. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு மெயின் நீட் வந்து என்னென்னா ஐஓ, இன்னொன்று டேட்டா சேனல் கம்யூனிகேஷன் அண்ட் கண்ட்ரோல். இது மூணு தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு மெயின் ஃபங்க்ஷன்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாமே சேர்ந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ்க்கு நிறையா வந்து ஐஓ ப்ரோக்ராமிங் ப்ராசஸ் பண்ணுற அந்த டிஃபிகல்ட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணுது. அண்ட் டு ப்ரொடெக்ட் தி இன்டெகிரிட்டி ஆஃப் தி சிஸ்டம் டு ப்ரொவைட் இம்ப்ரூவ்ட் சர்வீசஸ் டு யூசர்ஸ் பை செக்மெண்டிங் ஜாப்ஸ் அண்ட் ரன்னிங் ஷார்ட்டர் ஜாப்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ரிலிகேட்டிங் ராங்கர் ஜாப்ஸ் டு லோயர் ப்ரையாரிட்டி அண்ட் நைட் டைம்ஸ். ஸோ அதுக்கப்புறமா தான் ஐஓ ப்ரோக்ராமிங்காக இவங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ண வேணாம், இவங்களுக்கு சம் இன்டெகிரிட்டி வந்து கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க. எப்படின்னா
எல்லா ஜாப்ஸையும் யூஸரோட சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா ஜாப்ஸையும் வந்து செக்மெண்ட் பண்ணிட்டோம். இதில் அவங்களோட ப்ரையாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி எது வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணணுமோ அதை ரன் பண்ணிவிட்டு ஷார்ட்டர் ஜாப்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு லேட்டராக இல்லைன்னா அதுக்கப்புறமா ரொம்ப லோயர் ப்ரையாரிட்டியில் இருக்கிறதையோ இல்லை லேட்டர் ஜாப்ஸ் ஷார்ட்டர் ஜாப்ஸ் அதெல்லாம் வந்து மெதுவாக ரன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட். System libraries became more widely available and more comprehensive as new utilities and application software components were available to programmers. System libraries-um ரொம்ப வைடாக தான் அவைலபிளாக இருந்தது and more comprehensive as new utilities and application software components were available to programmers. நிறைய சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ் அதுவும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்தது ப்ரோக்ராமர்ஸ்க்கு. The second generation was a period of intense operating system development. Also, it was the period for sequential batch processing. Researchers began to experiment with multiprogramming and multiprocessing. ஸோ செகண்ட் ஜென்ரேஷனில் மெயினாக ரெண்டு திங் தான். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து சீக்வென்ஷியல் பேட்ச் ப்ராசஸிங். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தது என்னென்னா மல்டி ப்ரோக்ராமிங் பண்ணலாம், மல்டி ப்ராசஸிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு செகண்ட் ஜென்ரேஷன்லேயே ரிசர்ச்சர்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மல்டி ப்ரோக்ராமிங் பற்றி, மல்டி ப்ராசஸிங் எல்லாம் பற்றி.